வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல். இலவச மாந்திரீக பயிற்சி. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது அஞ்சனா மை மந்திரம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சனங்கள் பல இருந்தாலும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற அஞ்சனங்கள் இரண்டு. ஒன்று பாதாள அஞ்சனம், மற்றொன்று தூர திருஷ்டி அஞ்சனம். இதுதான் இந்த இரண்டு அஞ்சனங்களும் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு அஞ்சனம் செய்யும். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான் இது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அஞ்சனா மை மந்திரம்தான் இது. இதை எப்படி செஞ்சுருக்காங்க, அதாவது இதுக்கு எந்த விதமான மூலிகையோ மிகப்பெரிய ஒரு பொருளையோ அவங்க பயன்படுத்த கிடையாது. ஆனால் சூட்சமமான விஷயத்தை கொண்டு இதை செய்திருக்கிறார்கள். அப்படின்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். காலையில் குளித்து முடித்து விட்டு நார்மடி கட்டி கொண்டு விபூதி தரித்து அனுஷ்டானமாக சிவபூஜை செய்து நிர்மாலியம். இந்த நிர்மாலியம் என்பது தான் சூட்சமான விஷயம். இந்த நிர்மாலியம் என்றால் என்னவென்றால், முதல் நாள் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பூஜை செய்யப்பட்ட வாசனை பொருட்கள், மலர்கள், மாலைகள், விபூதி, குங்குமம், நைவேத்திய பொருட்கள், இதுதான் நிர்மாலியம். இந்த நிர்மாலியம் தரிசனம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது முதல் நாள் இறைவனுக்கு படைக்கப்பட்ட அலங்காரங்கள் களையாமல் மறுநாள் தரிசிப்பதற்கு பெயர் விஸ்வரூப தரிசனம். இந்த விஸ்வரூப தரிசனம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, முதல் நாள் இறைவனுக்கு பூஜிக்கும் பொழுது சக்தி ஏறி இருக்கும். அந்த சக்தியோட மறுநாள் வரைக்கும், அந்த அலங்காரம் களைகிற வரைக்கும் அந்த சக்தி அதுக்குள்ளே தான் இருக்கும். திரும்ப அதை தான் அந்த சக்தியோடு இருப்பதனால் அதை விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் மாலை அலங்காரம்லாம் களைஞ்சிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாலை காய்ந்து விடும், மலர்கள் வாடிவிடும், அப்புறம் அலங்காரமெல்லாம் விபூதி குங்குமமெல்லாம் களைந்து விடும். அதனால் அதையெல்லாம் களைத்து விட்டு மறுபடியும் பூஜை நடத்தணுமில்ல, அந்த பூஜைக்காக திரும்ப அலங்காரங்கள், மாலைகள், பூச்சூடுவது, இதெல்லாம் நறுமணங்கள் பூசுவது எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? அப்போ நிர்மாலியம் என்பது முதல் நாள் செய்த பூஜையினோட அப்படியே இருக்கக்கூடிய அலங்காரம். அப்போ அந்த அலங்கார பொருட்களை கொண்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. இந்த அலங்கார பொருட்களை நம்ம வாங்கிக்கணும். இறைவனுக்கு முதல் நாள் படைத்த அலங்கார பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, துளசி விறகால் சுட்டு எரித்து சாம்பலாக்கி கொள்ள வேண்டும். அதை சிற்றாமனுக்கு எண்ணெயில் குழைத்து ஒரு சிமிழியில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அப்போ வச்சுட்டிங்க. வச்சதுக்கப்புறம் இதுதான் அஞ்சனம். இந்த அஞ்சனம் ஓடுமா? உடனே ஓடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பூஜை ரூமில் வச்சு நல்ல விளக்கு ஏற்றி வச்சு தலைவாழை இலை போட்டு மகா நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை உரு கொடுக்க வேண்டும். உரு கொடுத்து உயிர் கொடுக்கணும். இப்போ உயிர் கொடுத்தால் மட்டும்தான் இந்த அஞ்சனம் வேலை செய்யும். அது என்ன மந்திரம்னு இப்போ பாருங்கள். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் க்ளீம் அஞ்சனா புத்திரா அம் தீம் ஆத்மமாயி வருக ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். 1000 உரு சிவந்த புஷ்பத்தால் அர்ச்சிக்கணும். இந்த அர்ச்சனை பண்ணி உரு கொடுக்கும் பொழுது 7 நாட்களில் அது சித்தியாகிவிடும். அப்போ சித்தியானதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அஞ்சனம் பார்க்கணும். அஞ்சனம் யார் பார்க்க முடியும்னா, 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் மட்டும்தான் இந்த அஞ்சனத்தை பார்க்க முடியும். அப்படி அவங்க அஞ்சனம் பார்க்கும் பொழுது கிரமமாக பூஜை, தலைவாழை இலை போட்டு கிரமமாக பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அஞ்சனம் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் இந்த மந்திரத்தை 108 உரு கொடுத்து பிறகுதான் அஞ்சனம் பார்க்க வேண்டும். இப்போ அஞ்சனம் பார்க்கும்பொழுது வெத்தலையில் இந்த மையை ஒரு சொட்டு தொட்டு வச்சு 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை நீங்கள் பார்க்க சொல்லும்பொழுது எந்த விஷயத்திற்காக, எந்த காரியத்திற்காக நீங்கள் அஞ்சனம் பார்க்கிறீர்களோ அந்த விஷயம் அஞ்சனம் ஓடும், தெள்ள தெளிவாக தெரியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இதனுடைய நன்மை என்னென்னா, பூமிக்குள் புதைந்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தெரியும். அதாவது புதையல், நீரோட்டம், கனிம வளங்கள் எல்லாமே தெரியும்.
அடுத்தது மறைந்திருக்கக்கூடிய மறைபொருட்கள் தெரியும். அதாவது தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் களவு போன பொருட்களும் மறைத்து வைக்கப்பட்டிருக்க பொருட்களும் தெள்ளத் தெளிவாக தெரியும். அதனால் காணாமல் போன எப்படியாப்பட்ட பொருளாக இருந்தாலும் எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம். இது ஒரு அற்புதமான அஞ்சனா மைவித்தை முறைதான் இது. இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.